கடவுளோட தர்மத்தில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, தப்பாக இருக்கிறீங்கன்னா தண்டனை உண்டு. அதனால் அங்கே இயற்கை ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீ நல்லா வச்சுக்கணும். யாரை? அப்போது நான் நல்லா இருக்குது தானே சார் லஞ்சம் வாங்கினேன். யார்கிட்ட? கடவுள்கிட்ட. நீ லஞ்சம் வாங்கினே அதை செலவு பண்ணியான்னு கேட்பார். வேறு ஒன்றும் செய்ய மாட்டார். எவ்வளோ ஒன்றா நீ சம்பாதிச்சிக்கோ. என்ன பண்ணா? செலவு பண்ணால் தான் ரூலுன்னா வரணும், அதை என்ன பண்ணோம்? செலவு பண்ணோம். வந்து நாம தான் வச்சு போயிட்டு அழகான பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணின்னு சும்மா வச்சுங்கிறனாக்கா கடவுள் ஒன்று தண்டனை கொடுப்பாரு. ஏன்? எவனோ ஒருத்தன் ஏங்கி இருந்தால் சுற்றின்னு இருந்தான், அவன் எதனா பண்ணியிருந்தானா 2 புள்ள கொடுத்துருப்பான், வாழ்ந்துருப்பான், அவளும் அனுபவிக்கல. ராவணனோட பிரச்சனை கதையில் நடந்ததா இல்லைன்றதுலாம் கிடையாது. சீதை ஏற்று போய் எதுவுமே பண்ணாமல் வச்சிருந்து தான் தப்பு. ஆனால் எல்லாம் கதையெல்லாம் எப்படி சொல்லுங்கிறானுங்க? பக்குவமாக வச்சாரு, கை தொடாமல் தூக்குனாரு, ஏற்று போய் பக்கத்தில் வச்சுருந்தாரு. எதுக்குடா? ஏன் கிண்ண பிரச்சனை உனக்கு? எதுக்கு அப்புறமா எதுக்கு அதெல்லாம் போய் டச்சிங் பண்ண? அவளே வரணுன்னா போய் கூப்பிட்டு பார்த்துட்டு வேறு எவ்வளோ சீதை இது மாதிரி எத்தனை 1000 சீதை எழுந்திருப்பாங்கல்ல. அப்போனா அந்த கதை எதுக்கு எழுதப்பட்டதுன்னா ராமனுக்காக எழுதப்பட்டதெல்லாம் கிடையாது, சீதைக்காக எழுதப்பட்டது. அந்த கதை யாருக்காக எழுதப்பட்டது? சீதைக்காக. அப்போது ராமாயணம்னு சொல்லக்கூடாது, சீதாயணம்னு சொல்லியிருக்கணும். நான் சொல்லியிருக்கணும் அதை. ஆமாம், 2 பொறும்பு கிட்ட மாட்டினுங்கிறா. ஒருத்தன் உன்னை விட்டு வேற யார்கிட்டையும் போக மாட்டேன்றவன், நீ தான் ஓணுன்னு காத்திருந்தவன். 2 இடியட்டுமே என்ன பண்ணல அதை வேலை செய்யல. ஒருத்தன் சதையை போட்டு நெருப்பில் எறியினா, ஒன்றத்தை தூக்கின்னு போய் பத்திரமா வச்சுருந்து திருப்பி அமைச்சிட்டான். செத்தும் போயிட்டான். 10 தலை வச்சுருந்தோம் பிரயோஜனம் இல்லாமல். கடவுளோட தர்மத்தில் என்ன கிடையாது, மேலே சொர்க்கங்குது அப்படிலாம் இருந்துருக்காதீங்க. இங்கே நீங்கள் உங்களை மதிக்கலைன்னா தண்டனை உண்டு. ஆமாவா இல்லையா? ஒரு கோட்டருக்கு வச்சிங்க, நல்லா இருந்தது, கம்முன்னு போனோமா இல்லையா? அப்போ தான் ஃப்ரெண்டு வந்தான், மச்சி இவர் காசு தான், அவர் தட்டி தூக்குறா. அவன் 2வது கோட்டர், நீ 2வது கோட்டர், அவனுக்கு ஃபஸ்ட்டு கோட்டரில் பாதி, நீ சாக்கெட்லாம் அவன் வீட்டில். அப்புறமா கம்மன் ஏமாந்தான் யாருக்கு தானே இட்டுன்னு போய் வீட்டில் வச்சுக்கினே மனைவி அமைவதெல்லாம் அவன் வீட்டில் எடுத்து போய் கழுத்திட்டு உன்னேன். நீ தான் வாங்கி கொடுத்த சருக்கு பாட்டு அவங்க 2 பேர் பாட்டுக்கிறாங்க. தண்டனை எங்கே? இங்கேயா வெளியே எங்கனாவா? இங்கேயே தான். குச்சி லிவர் வந்து போச்சு. ஏன் அப்போ என்ன பண்ணல? குடி தப்பு கிடையாது, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை மாதிரி ஒருத்து ஊடுதல்னாக்கா அதான். அதுக்கு அர்த்தம் மேலே எழுதி வச்சுக்கிறாங்கன்னா என்னத்துக்குன்னா, எதை செஞ்சாலுமே அதில் தர்மம் என்னான்னு பார்க்கணும். எதை செஞ்சாலுமே, குடிக்கிறதா இருந்தாலும், பிடிக்கிறதா இருந்தாலும், மனைவியோட வாட்டத்தான் இருந்தாலும் எல்லாமே அளவறிஞ்சு வாழணும். இல்லைன்னா தப்பு தான்.